மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது மொழிப்பயிற்சிகளை பற்றி பார்த்தோம். உவமை தொடர்கள். உவமை தொடர்களை அறிந்து அவற்றினுடைய பொருளோடு பொருத்துக, உவமை தொடர்களை பயன்படுத்தி தொடரமைக்க, கீழ்காணும் படம் சார்ந்த சொற்களை எடுத்தெழுதுக, வட்டத்தில் உள்ள பழமொழிகளை கண்டுபிடித்து எழுதுக போன்ற பயிற்சிகளை பற்றி பார்த்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற தங்களுடைய பாடப்புத்தகத்தில் எழுதியிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இயல் 4 கல்வி கரையில என்ற இயலை பற்றி நாம் காண இருக்கின்றோம். கல்வி கரையில. இந்த இயலை கற்பதனுடைய நோக்கங்கள். இந்த இயலை கற்பதனால் நாம் எவற்றை அறிந்து கொள்கின்றோம் என்றால், 1. நீதி நூல்களை படித்து அறக்கருத்துக்களை வாழ்வில் பின்பற்றுதல். நீதி நூல்களை படித்து நல்ல சிறந்த கருத்துக்களை கூறக்கூடிய நீதி நூல்களை படித்து அதில் வெளிப்படுத்துகின்ற அறக்கருத்துக்களை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவது. திரை இசை பாடல்களில் உள்ள நற்கருத்துக்களை அறிந்து கொள்ளுதல். திரை இசை பாடல்கள், திரைப்பட பாடல்களில் என்னென்ன நற்கருத்துக்களானது அமைந்திருக்கின்றன என்பதை அறிந்து கொள்வது. பல்துறை கல்வி பற்றி அறிந்து அதனை கற்று வாழ்வில் உயர்தல். பல்துறை கல்வி, பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய கல்விகளை பற்றி அறிந்து அதனை கற்று வாழ்வில் உயர்வடைவது. வாழ்க்கை நிகழ்வுகள் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் மூலமாக வாழ்வியலினுடைய விழுமியங்களை அறிந்து கொள்வது. வாழ்க்கை நிகழ்வுகள் வாயிலாக, அன்றாடம் நடைபெறக்கூடிய நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகள் வாயிலாக வாழ்க்கையினுடைய விழுமியங்கள், சிறப்புகள், வாழ்வினுடைய சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வது. பொருள் வேறுபாடுகளை உணர்த்துவதில் வேற்றுமை உருபுகளினுடைய பங்கினை அறிந்து பயன்படுத்துவது. பொருள்களினுடைய வேறுபாட்டை உணர்த்துவதில், சொற்களினுடைய பொருள் வேறுபாடுகளை பிறருக்கு உணர்த்துவதில் வேற்றுமை உருபுகளினுடைய பங்கு, எத்தகைய பங்கினை உடையதாக வேற்றுமை உருபுகள் இருக்கின்றன என்பதனை அறிந்து பயன்படுத்துவது. இவற்றை பற்றித்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிகள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 70 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. குமரகுருபரர். குமரகுருபரர் திருவைகுண்டம் என்ற ஊரில் பிறந்தவர். குமரகுருபரர் திருவைகுண்டம் என்ற ஊரில் பிறந்தவர். சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் குமரகுருபரர்.
இவருடைய பெற்றோர் பெயர் சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார். ஆக இணையருக்கு மகனாக பிறந்தவர் குமரகுருபரர். 5 வயது வரை பேசும் திறனற்றவராக இருந்தார். 5 வயது வரை பேசும் திறனற்றவராக இருந்தவர் இவர். அதன் பிறகு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அவரை சென்று வழிபட்டதன் காரணமாக இவருக்கு பேச்சாற்றல் கிடைத்தது என்று சொல்கின்றார்கள். இவர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பல சிற்றிலக்கியங்களை படித்திருக்கின்றார். தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பல சிற்றிலக்கியங்களை படித்திருக்கின்றார். கந்தர் கலிவெண்பா, கையிலை களம்பகம், சகலகலாவள்ளி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மீனாட்சியம்மை குரம், நீதிநெறி விளக்கம், காசிக் களம்பகம் போன்ற பல நூல்களை இவர் எழுதியிருக்கின்றார். மக்களினுடைய வாழ்வுக்கு தேவையான, மக்களினுடைய வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதனால் அந்த நூலிற்கு நீதிநெறி விளக்கம் என்ற பெயரானது ஏற்பட்டிருக்கின்றது. மக்களினுடைய வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை, அறக்கருத்துக்களை சுட்டி காட்டுகின்ற காரணத்தினால் அந்த நூலிற்கு நீதிநெறி விளக்கம் என்ற பெயரானது ஏற்பட்டிருக்கின்றது. இந்நூலில் கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இடம்பெற்று இருக்கின்றன. இந்நூலில் கடவுள் வாழ்த்து நீங்களாக 101 செயல்கள் இருக்கின்றன. 72 பாடல்கள், இந்நூலில் இருக்கக்கூடிய 72 பாடல்கள் தனி மனிதனினுடைய ஆளுமையை எடுத்துரைப்பனவாக அமைந்திருக்கின்றன. அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நாற்பொருளையும் விளக்கக்கூடியது இந்நூலானது. இந்நூலில் இடம்பெற்றுள்ள 13வது பாடல்தான் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கின்றது. இது இவரை பற்றிய குறிப்புகளானது. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டு. அவருடைய பெற்றோர் பெயர் சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார். அவர் எந்த வயது வரை பேசும் திறனற்றவராக இருந்தார்? 5 வயது வரை. அவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. மக்களினுடைய வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டக்கூடிய நூல் எது? நீதிநெறி விளக்கம். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. கல்வி அழகே அழகு. கல்வி அழகே அழகு. மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றார்கள். மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக, தங்களை தாங்களே அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், மற்றவர்கள் தங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற அணிகலன்களை அணிந்து கொள்கின்றார்கள். அவை தங்கம், வெள்ளி போன்ற விலைமதிப்பு மிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவையாக அமைந்திருக்கின்றன. அப்படி விலைமதிப்பற்ற உலோகங்களை அணிகலன்களாக அவர்கள் அணிந்து கொள்கின்றார்கள். ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதை கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நீதிநெறி விளக்கப்பாடலானது தெளிவாக விளக்கி கூறுகின்றது. மனிதனுக்கு அழகையும் அவனுக்கு உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது
என்பதைத்தான் அந்த பாடலானது தெளிவுற விளக்குகின்றது. தங்கம், வெள்ளி போன்ற விலைமதிப்புமிக்க உலோகங்களால் செய்யப்பட்ட அணிகலன்கள் ஒரு மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தராது. எது அந்த மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் என்பதை காண்போம். இது மனப்பாட பாடலும் கூட. கற்றோர்க்கு கல்வி நலனே களனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண்ட வேண்டாம், யாரே அழகுக்கு அழகு செய்வார். கற்றோர்க்கு கல்வி நலனே களனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார். பாடல் மீண்டும் ஒருமுறை. கற்றோர்க்கு கல்வி நலனே களனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டாம், யாரே அழகுக்கு அழகு செய்வார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. கற்றோர்க்கு கல்வி நலனே. கற்றோருக்கு, கற்றோர் என்றால் கல்வி கற்றவர்கள், கல்வி கற்று இருக்கக்கூடியவர்கள், சிறந்த நீதி நூல்களை கற்ற அறிவுடையவர்களுக்கு கல்வி நலனே. கல்விதான் செல்வம். அந்த கல்வி செல்வம்தான் களனல்லால். களன் என்றால் அணிகலன். கல்வி செல்வம்தான் அவர்களுக்கு அணிகலன் என்பது. யாருக்கு? கல்வி கற்றவர்களுக்கு. கல்வி கற்றவர்களாக இருப்பவர்களுக்கு கல்வி செல்வம் என்பதுதான் அணிகலன் என்பது. கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் கற்றிருக்கக்கூடிய கல்விதான், அந்த கல்வி செல்வம்தான் அணிகலன் என்பது. அல்லால், அது அல்லாது, அது இல்லாமல், எது? கல்வி இல்லாமல். மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். மற்றோர், பிற அணிகலன்கள், அந்த கல்வி செல்வம் அல்லாது இருக்கக்கூடிய மற்ற அணிகலன்கள், தங்கம், வெள்ளி, வைடூரியம், இது போன்ற நவரத்தினங்கள், அந்த நவரத்தினங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மற்ற அணிகலன்கள், பிற அணிகலன்கள் வேண்டாவாம், வேண்டியதில்லை. வேறு அணிகலன்கள் என்பது அவர்களுக்கு எதுவுமே வேண்டியதில்லை. யாருக்கு? கல்வி கற்றவர்களுக்கு. ஏனென்றால் கல்வி கற்றவர்களுக்கு அந்த கல்வி செல்வம் மட்டும்தான் அணிகலன் என்பது. அதுதான் அணிகலன். அது அல்லாது பிற அணிகலன்களை அவர்கள் அணிய வேண்டியதே இல்லை. முற்ற முழுமணி பூணுக்கு, முற்ற என்றால் ஒளி வீசுகின்ற முழுமணி, மணிகளால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய, நவரத்தினங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அணிகலனுக்கு பூண் வேண்டாம், வேறு அணிகலன் என்பது வேண்டாம். நன்கு ஒளி வீசுகின்ற மணிகளால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அணிகலனுக்கு, நன்கு ஒளி வீசக்கூடிய மணிகளால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அணிகலனுக்கு வேறு அணிகலன்கள் என்பது வேண்டாம். வேறு அணிகலன்கள் என்பதே தேவையில்லை. யாரே அழகுக்கு அழகு செய்வார்? யார்தான் அழகுக்கு மேலும் அழகு செய்வார்கள்? யார் அழகுக்கு மேலும் அழகு செய்வார்கள்? ஒருவர் அழகாக இருக்கின்றார் என்றால் அந்த அழகுக்கு மேலும் அழகு செய்வார்களா? செய்வார்களா, செய்ய மாட்டார்களா? தேவையே இல்லை.
எப்படி ஒளிரின்ற மணிகளால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையே கிடையாது. ஏனென்றால் அது ஏற்கனவே மணிகளால் அழகு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மேலும் அழகூட்டப்பட்டிருக்கின்றது. அதனை வேறு அணிகலன்களை கொண்டு அழகூட்ட தேவையில்லை. அதனைப் போல கல்வி கற்றவர்களுக்கு அவர்கள் கற்ற கல்விதான் அழகினை தரும். கல்வி கற்றவராக இருக்கின்றார் என்றால், கல்வியில் சிறந்தவராக இருக்கின்றார் என்றால், அவர் கற்ற கல்விதான் அவருக்கு அழகினை தரும். ஆகவே அழகு சேர்க்கக்கூடிய பிற அணிகலன்கள் என்பது அவருக்கு தேவையில்லை. மேலும் அவரை அழகுபடுத்தக்கூடிய ஆபரணங்கள் என்பது தேவையே கிடையாது. ஏனென்றால் அவருக்கு கல்வியே அவருக்கு அழகை தருகின்றது. ஔவையார் கல்வியில் சிறந்தவராக இருந்தார், தமிழ் மூதாட்டி என்று சொல்கின்றோம். அவர் எந்த அணிகலன்களை அணிந்திருந்தார்? பாரதியார் புலமையில் சிறந்தவர், அவர் எந்த அணிகலன்களை அணிந்திருந்தார்? அவர்கள் அனைவருமே கல்வியைத்தான் அணிகலனாக அணிந்து கொண்டார்கள். ஆகவே அவர்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய பிற அணிகலன்கள் என்பது தேவையில்லாததாக இருந்தது. அந்த கல்வியே அவர்களை அழகுபடுத்துகின்றது. அந்த அழகுக்கு மேன்மேலும் யார் அழகு செய்வது? அது தேவையே இல்லை. ஏனென்றால் கல்வி என்ற ஒன்றுதான் என்றுமே அழகு தரக்கூடிய ஒரு செல்வம், ஒரு அணிகலன். அந்த கல்வியைப் போல அழகு தரக்கூடிய அணிகலன் என்பது, அந்த கல்வியைப் போல அழகு தரக்கூடிய அணிகலன் என்பது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கல்வியைப் போல அழகு தரக்கூடிய அணிகலன் என்பது இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லை. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது கல்வி அழகே அழகு என்ற பாடலை பற்றி பார்த்தோம். மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றார்கள். அவை தங்கம், வெள்ளி போன்ற விலைமதிப்பு மிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவையாக இருக்கின்றன. ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகலன் எது என்பதை கூறுகின்றது அந்த நீதிநெறி விளக்க பாடலானது. ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதேபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது மதிப்பீடு பகுதி. மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கற்றவருக்கு அழகு தருவது எது? தங்கம், வெள்ளி, வைரம், கல்வி. எது கற்றவருக்கு அழகு தரும்? கல்வி. களனல்லாள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது களன் குட்டல் அல்லாள், களம் குட்டல் அல்லாள், களன் குட்டல் அல்லாள், களன் குட்டல் நல்லாள். எது? களன் குட்டல் அல்லாள், இ. அதுதான் சரியான பதில். அடுத்தது சொற்றொடரில் அமைத்து எழுதுக. அழகு என்பதை சொற்றொடரில் அமைக்க வேண்டும். எழுதிக்கொள்வோமா? எழுதுங்கள். குழந்தையின் மழலை மொழி, குழந்தையின் மழலை மொழி அழகு. குழந்தையின் மழலை மொழி அழகு. எழுதிக்கொண்டே இருக்கலாம். அடுத்து இரண்டாவது கற்றவர். கல்வி கற்றவர். கல்வி கற்றவர்
வாழ்வில் கல்வி கற்றவர் வாழ்வில் உயர்வு பெறுவர். கல்வி கற்றவர் வாழ்வில் உயர்வு பெறுவர். எழுதிக் கொண்டே இருக்கலாம். அடுத்து அணிகலன். கற்றவருக்கு கற்றவருக்கு கல்வி அணிகலன் போன்றதாகும். கற்றவருக்கு கல்வி அணிகலன் போன்றதாகும். எழுதி கொண்டீர்களா? நன்றி. அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 70 மற்றும் 71. பக்கம் எண் 70 கல்வி அழகே அழகு என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 71 கற்பவை கற்றபின் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 70 பாடல். பாடலை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பக்கம் எண் 71 குருவினா. குருவினா இருக்கின்றதா? யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை? யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை? அதற்குரிய விடையானது பாடலினுடைய பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள். பாடலினுடைய பொருளில் 2வது வரியில் கல்வி கற்றவர்க்கு இருக்கின்றதா? கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. அந்த விடைதான் அந்த வினாவிற்குரிய விடையானது. குறித்து கொண்டீர்களா? குறித்து 1 குருவினா 1 என்று எழுதிக் கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா? அதேபோல் சிறுவினா. நீதிநெறி விளக்கப்பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இருக்கின்றதா? அந்த சிறுவினா பாடலினுடைய பொருள் ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை என்பது. அதனை குறித்து கொண்டு சிறுவினா 1 என்று எழுதிக் கொள்ளுங்கள். குறித்து கொண்டீர்களா? நன்றி. தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.